புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றதுன்ற ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன்ல அதுக்கப்புறம் எழுதினாங்க. இந்த படத்துல வந்து அது எல்லாத்தையும் உடைக்கலாம், நம்ம என்ன விஷுவலா இருக்கோ அதை அப்படியே அழகா பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணாரு. அந்த ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு கிராமர்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம், நமக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப ரிஜிடா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் பிரேக் பண்ணதுக்காக முதல்ல ராம் சாருக்கு வந்து என்னுடைய நன்றி. முத்துக்குமார் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா நான் இந்த படத்துல கண்டிப்பா எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுடைய நட்பு வந்து அவ்வளவு ஆழமான ஒரு நட்பு. அவரோட இந்த வெற்றியில வந்து அவருக்கும் பங்கு இருக்கு. ஸோ அவரையும் நான் நினைவு கூர்ந்துக்கிறேன் இந்த நாள்ல. இந்த படத்துல வந்து நடிச்சிருந்தவங்க வந்து ஒவ்வொருத்தரும் நான் படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது தான் ஃபுல்லா, ஏன்னா நான் முன்னாடி படத்தை துண்டு துண்டா பார்த்தேன் முதல்ல போட்டு காட்டினப்ப, அப்புறம் இசை இல்லாம பார்த்தேன். எல்லாமே ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது அந்த மேஜிக் அவ்வளவு அழகா ஒர்க் ஆச்சு. அதுவும் தியேட்டர்ல எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தப்போ, எல்லாருக்கூடையும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருந்தப்போ என்னோட மகன் வந்து கேட்டான், இது மாதிரி படம் வரும்போது இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, இவ்வளவு சிரிக்கிறாங்க, இவ்வளவு நல்லா போகுது, அப்போ ஏன் வந்து எல்லாம் ரொம்ப டார்க்காகவே திருப்பி திருப்பி படங்கள் வந்துட்டு இருக்கு, ஏன் வந்து எல்லாம் அழ வைக்கிற மாதிரி படங்கள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அவர் சொன்னேன், ரொம்ப ஈஸி வந்து மற்றவங்கள அழ வைக்கிறதும், ரொம்ப மற்றவங்கள வந்து த்ரில்லர் மாதிரி எடுக்கிறதுலாம், அது மாதிரி ஒரு த்ரில்லிங்காக எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. இருக்குல்லையே ரொம்ப டஃப் வந்து ஹியூமர் எழுதுறது தான். அதுவும் அந்த ஹியூமரை வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக்கா அப்படின்னு சொல்லி பண்ணாமல் நேச்சுரலாக அந்த ஹியூமரை பண்ணி அந்த ஹியூமர்லேருந்து நிறைய விஷயங்களை சிந்திக்க வைக்கிறது. சாதாரண ஒரு சீன் அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு சிவான் கிரேஸ் அவங்களோட காம்பினேஷனில். இந்த பைக்குள்ள தான் அந்த தண்ணி இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்கறதுல ரொம்ப வாய்ஸ் டோனில் ரொம்ப எதுவும் இது பண்ண மாட்டார், சாதாரணமாக பண்ணுவார். ஆனால் அந்த சிச்சுவேஷன் அதுக்கு முன்னாடி இருந்து பில்ட் பண்ணிட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து அவர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தது, தண்ணி இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தது, எல்லா சீக்வன்ஸும் சேர்ந்து அந்த ஒரு டயலாகோட ஒரு அந்த ஹியூமரை வந்து அவ்வளவு தூரத்தில் மேலே கொண்டு போய் வைக்குது. ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு பார்ட், அது ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மியூசிக் எல்லாமே வந்து இந்த படத்தில் ஒன்றா பார்க்க முடிஞ்சுது. ஓடிடியில் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் உள்ளே போனப்போ சொல்லிட்டு இருந்தார் ராம் சார். அப்புறம் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்ன்ட்டு அவர் சொன்னார். அப்போ சொன்னப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு சந்தோஷம் நிறைய பரவணும், எல்லாருக்கும் போய் சேரணும். திரையரங்கில் எல்லாம் உட்காந்து போய் பார்க்கும்போது அதில் இருக்கிற ஒரு அந்த மேஜிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாரும். ஸோ ஹாட் ஸ்டாருக்கு, படத்தோட ப்ரொடியூசர்ஸ்க்கு, சந்தோஷ்க்கு இத்தனை பாட்டு வந்து இவ்வளோ ஷார்ட் டைமில் வந்து இத்தனை பாடல்கள் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு அனுபவம். இந்த படத்தில் எழுதின ஒவ்வொரு பாட்டும் எனக்கு ரொம்ப அழகான அனுபவம். அண்ட் படத்தில் நடித்த மிதுனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நான் ஃபஸ்ட்டு நாள் திரையரங்கில் பார்க்கும்போது அவரும் திரையரங்கில் இருந்தார். அந்த ஷோ முடிஞ்ச உடனே அந்த தியேட்டரில் இருந்த எல்லாரும் போய் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு புது செலிப்ரிட்டி வந்து உருவாயிட்டார். நிறைய படங்கள் அவர் பண்ணட்டும், இன்னும் நல்ல படங்கள் இதே மாதிரி அவர் நடிக்கட்டும். ராம் சார், மீண்டும் உங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். படத்தில் இவருடைய ஒவ்வொரு செயலும் சேட்டையும் செல்ல கோபமும் குழந்தைகளோடு இருக்கும் நேரம் நம்மளை மேலும் அழைத்து சென்றது. பறந்து போ படத்தின் பாச குழந்தை ராயல் மிதுன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மைக் அங்க வரணுமா? சிவாவுக்கு என்ன ஒரு மைக் கொடுக்கலாமா? மரம்லாம் இல்ல. எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். என்ன சொல்றது, தியேட்டர்ல நான் இந்த படம் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா சிரிச்சு சிரிச்சு பார்த்தாங்க. எப்பவுமே இப்படிதானா இல்ல நீ படத்துல மட்டும்தான் இப்படியா? வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் ராம் சார் வீட்ல இருந்து நன்றி சொன்னியா? சான்ஸ் கொடுத்த ராம் சாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ராம் அங்கிளுக்கு தேங்க்யூ. ராம் அங்கிள், பிரதீப் அங்கிள், சிவா அங்கிள், கிரேஸ் ஆண்டி, அப்புறம் எல்லாருக்கும் அந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு தேங்க்யூ. இந்த படத்தினால நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸ்விம்மிங், ஃபுட்பால், ரன்னிங், வேவ் போர்டு, இந்த நாலுமே நான் இந்த படத்தை நல்லா தான் கற்றுக்கிட்டேன். சிவாவே இன்னும் கற்றுக்கல. சரி மிதுன், படத்துல வந்து சிவா அவரை ஓட விட்ட, நிஜமா அப்பாவை ஓட விட்டியா? உங்க அப்பா எனக்காக ஓட விட்டுருக்கியா? இல்ல, ஓட விட்டது வீட்டுல சமைப்பேனா? அவங்க அப்பா இங்க தானே இருக்கீங்க.
சரி, யார் ரொம்ப நல்ல கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த படத்துல? டைரக்டர் சிவா யாராவது உங்களுக்கு எதுவும் கிஃப்ட் கொடுத்தாங்களா? ராமன் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, சிவாங்கல் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. சரி, நிஜமா ஏதாவது க்ரஷ் இருக்கா உனக்கு? அம்மா பத்தி சொல்லு. இருக்காப்பா? சொல்லுங்க, அம்மா தானே. அம்மா தானே. தேங்க்யூ. நல்லா படிக்கணும். நீயமா இருக்கீங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இவர் குளத்தில் இறங்கி நீச்சல் அடிக்கும் போது ரசிகர்களும் நீந்தி போகிறார்கள். தங்கையை பார்த்து கலங்கும் போது தானும் கலங்குகிறார்கள். மரத்தில் இருந்து ஏணி எடுத்து டே கோகுல் என்று கூப்பிடும் போது இவரை விட சிவாவை விட ரசிகர்கள் அதிகம் ரசிக்கிறார்கள். மலை ஏறி வந்து மூச்சு வாங்கும் போது ரசிகர்களும் பெருமூச்சு வாங்குகின்றனர். இருக்கு அனைத்து ஒரு உம்மா இல்லை, நெஞ்சில் சாய்ந்த ஒரு டூயட் இல்லை, கட்டிப்பிடி காட்சிகள் இல்லை. ஆனால் ஓவியம் வரைந்த பெண் போல கண்ணிமைக்காமல் ஒரு காட்சியிலும் இவர் நடிப்பில் ஒரு கிரேஸ் இருக்கிறது. பறந்து போ நெஞ்சில் நிறைந்து போன கிரேஸ் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். എല്ലാവർക്കും വണക്കം. എനിക്ക് ചേച്ചി പറഞ്ഞതിൽ പകുതിയെ മനസ്സിലായുള്ളൂ. ഫുള്ളായി போய் படி, நல்லா படித்து நல்லா ஜோலிக்கு போ அப்படியெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் நான் டீச்சர் ஆகுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி. ஸோ இந்த படத்துக்கு இப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்து இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த பத்திரிகை அன்பர் அனைவருக்கும் எனது முதற்க நன்றி நன்றி நன்றி. இதை விட பெரிய விஷயம் இந்த படத்துக்கு நடந்திருக்கவே முடியாது. ராம் என்னும் ஒரு சிறந்த நண்பர், ஒரு மாபெரும் இயக்குனர், அவரோட சேர்ந்து பண்ணுற படம் எங்களுக்கு இது ரொம்ப ஹாப்பியான படம். அவருடைய சிஷ்யன் மாரியோட பண்ணோம், அது ஒரு சக்ஸஸ். வாழை, இப்போது பறந்து போ. அனைத்துக்கும் நன்றி ராம். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணணுன்றதும் ஆசை. இது எல்லாத்தையும் விட இந்த படத்தில் சிவா சேர்ந்தது வந்து அது ஒரு எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட். அது ஒரு டிஸ்கஷனில் நடந்தது. ஏன் சிவா பண்ணக்கூடாது, சிவா எப்படி இந்த படத்துக்கு அப்படின்னு பேசும்போது இல்லை அது ஒரு நேச்சுரலாக செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்பி இறங்கினோம். அது வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு தேங்க்யூ சிவா. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நிறைய எதிர்பாராத விஷயங்கள், யுவன் வர்றதுக்கு பதிலாக சந்தோஷ் ஜெயநிதி, தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் மியூசிக்கல். அண்ட் மதன் கர்கி சார், இவ்வளவு எழுதியிருப்பீங்களான்னு தெரியாத ஒரு படத்துக்கு, அதுக்கும் நன்றி. இதுதான் ஒரு படத்துடைய சக்ஸஸில் அதாவது முன்ன பின்ன இதுக்கு முன்னால் அறிமுகமே ஆகாத GKS பிரதர்ஸ் நம்பி பணம் போட்டு இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. நன்றியை விட வேறு எதுவுமே இல்லை. இது எல்லாத்தையும் விட நாங்கள்லாம் வளரும் போது அப்பா அம்மா எங்களை வளர்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷனை வந்து அந்த ஜென்ரேஷன் அந்த அப்பா அம்மா வளர்க்குதுன்றது தான் அந்த படம். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான ஒரு சாதாரண ஒரு டயலாக இவ்வளோ சந்தோஷமாக மக்கள் ஏற்றுக்கிட்டு அதை மக்கள்கிட்ட இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்து இது ஒரு நன்றியாக, இது ஒரு பெரிய வெற்றியாக்குனதுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஒவ்வொரு காட்சியிலும் தன் இசையால் நம்மை ஊடுருவி பரவச் செய்தவர். அருவி, ஆறு, மலை, மக்கள், பற்கள் என்று புற்களோடு இயக்குனரின் எண்ணத்திற்கு கைகோர்த்து இசையால் பயணம் செய்த இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் போட்ட அந்த ஆனஸ்ட் ரிவ்யூஸ் வந்து எப்படி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஆடியன்ஸ் அதை பார்த்துட்டு இந்த தேட்டருக்கு வந்தது எல்லாமே நான் போய் நேரில் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் எவ்ரிபடி. அண்ட் தென் ராம் சாருக்கு தான் இந்த மூமெண்ட்டில் நான் வந்து ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் தென் இதுக்கப்புறம் நான் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணாலும் எனக்கு அது எல்லாமே ராம் சார்னால தான். எனக்கு ஐ மீன் அது அவரால் தான். அண்ட் தென் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஹாட் ஸ்டார் அண்ட் மதன் கார்கி சார், எல்லாருமே, சிவா சார் அண்ட் அன்பு, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ஒரு ஹிட் ஃபில்மாக மாற்றிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சந்தோஷ். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மழையும் மழைக்கும் சாலை பயணத்தையும் அன்பின் பெரு வெள்ளத்தை அழகாக தொகுத்து கொடுத்த படத்தின் எடிட்டர் BS மதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல் படம் ஊர்லெலாம் பார்த்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் முதல் முறையாக இந்த குழந்தைங்களோட கூப்பிட்டு குடும்பமாக படத்துக்கு போட்டு பார்த்து சந்தோஷப்பட்டதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அமிச்சாங்க எங்கள் ஊர்லேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு முதல் படத்துலேயே வந்து நான் சந்தோஷம் அடைஞ்சது இல்லாமல் தேட்டரே சந்தோஷமாக இருக்குது. அதை நினைக்கும் போது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு முதல் படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினதுக்கு. தேட்டரே வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னை விட தேட்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இந்த ஆதரவு கொடுத்து தேட்டரில் பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணுற மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. ராம் சாருக்கு எனது எப்பவும் நன்றி. தேங்க்யூ சார். என்ன மைக் ஏதோ பிரச்சனையா இயக்குனர் விமர்சகர் கேபிள் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். 1000 பாடல்களை தாண்டுவதெல்லாம் அபூர்வம்தான். பரவச வார்த்தைகளாலும் பாசத்தின் வரிகளாலும் குழந்தைகளின் மனநிலைகளை 19 பாடல்களிலும் நிரப்பி கொடுத்த பாடலாசிரியர் குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா அவர்களுக்கு இணையான வார்த்தைகளும் அப்பாவுக்கு கிடைக்காத வாய்ப்பும் ஒரே படத்தில் 19 பாடல்களிலும் மனம் நிறைந்த வார்த்தைகளை தந்த மதன் காக்கி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அந்த படத்தில் பங்கெடுத்துக்கிட்டது முதல் பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதோட வந்து இது மாதிரியான ஒரு வெற்றி படைப்பில் வந்து கூட இருக்கிறதுன்றது வந்து அதுவும் ஒரு உண்மையான ஒரு வெற்றி. இந்த படத்தில் இருக்கிறது உண்மையான வெற்றின்னும் போது ஏன் சொல்கிறேன்னா, யாருக்கும் ஒரு பொறாமை ஏற்படுத்தாத ஒரு வெற்றி. அது மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த காலத்தில். ராம் அவர்களாகட்டும், சிவா அவர்களாகட்டும், இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தங்களும் வந்து அவ்வளவு அழகாக அவங்களோட பணியை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ராம் சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களுக்காக நன்றி சொல்லணும். நிறைய விஷயங்களை உடைச்சாரு. என்னோட ஒரு தாட் ப்ராசஸை இப்படி தான் இருக்கணும், பாடல்கள் இது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் நிறைய கேள்விப்பட்டு நம்ம காலமாக பார்த்துட்டு இருந்தோம். இது காஷ்மீரமா, இங்கே கார்காலமா, என் கோவில் புறா இந்த குளிர் தாங்குமான்னு சொல்லிட்டு அப்பா